ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ரவா லட்டுங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ரவா லட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை, அதே கப்பில் சர்க்கரை, ஒரு சின்ன கிளாஸில் பால், ஒரு 6 பாதாம், ஒரு 10 முந்திரி, ஒரு 10 திராட்சை, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க ரவையை வறுக்கிறதுக்காக. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனே போதும் இது. போட்டுக்கலாம். நம்ம எப்பவுமே ரவை வறுத்துட்டு பால் தெளித்து தான் நம்ம பிடிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லை. நம்ம பால் நல்லா கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு ஊற வச்சுட்டு தோசைக்கல்லில் தட்டி ஆற வச்சு அதை பொடி பண்ணி நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். இப்போ ஒரு வித்தியாசமாக எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப வறுத்துறாதீங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். மணல் மாதிரி வறுத்துட்டா போதும். நம்ம டெய்லி ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுனால நம்ம இதெல்லாம் கம்மியாக பண்ணிக்கிறோம். டெய்லி ஏதாச்சும் ஒன்று பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கேட்பாங்க. நாங்கள் அதிகமாக வெளில வாங்கி கொடுக்க மாட்டோம் பிள்ளைங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நெய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே நெய் போடுறது. ஆயில் போட்டால் அவ்வளோவா டேஸ்ட் வராது. அவ்வளோதான் பாருங்க. இப்போ எடுத்த உடனே நல்லா மணல் மாதிரி இருக்குது. ஆஃப் பண்ணலாம் கேஸை. இது நல்லா ஆறணும். ஆறின உடனே நம்ம அப்புறம் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் இந்த முந்திரி எல்லாத்தையும் 2 உடச்சி வச்சுக்கோங்க. பாதாமும் முந்திரி எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரவை நல்லா ஆறிச்சு. இப்போ நம்ம பால் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். வறுக்காமையும் செய்வாங்க, ஏன்னா வறுத்தா நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ரெண்டாவது கொஞ்சம் நல்லா நின்று ஊறும். பால் நல்லா இழுக்கும். பாருங்கள், நல்லா பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா பாருங்கள். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தலைன்னு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி நல்லா ஊறும். அது தண்ணி ஆயிடுச்சுலாம் நீங்கள் பயப்பட வேணாம். இது நல்லா ஊறி பூ போல் வரும் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஊற்றேன், ஒரு 5 நிமிஷம் ஊற்றேன். அவ்வளோதான், நல்லா ஊறிட்டுருக்கேன் இப்போ. அவ்வளோதான் பாருங்கள். இது அப்படியே நம்ம உருட்டி நம்ம தட்டிக்கலாம். வாங்க கேஸ் கிட்ட போகலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்குங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் வரும். அதுக்காக நான் 2 உருண்டையும் ஒன்றா வச்சிட்டேன். அவ்வளோதான். இதை நல்லா அப்படியே அச்சமாக நல்லா தட்டிக்கணும். நல்லா வெந்துடும். கொஞ்சம் ஸ்லோலியே வச்சுக்கோங்க, ஏன்னா இது தீஞ்சு போகக்கூடாது. நல்லா வாசனையாக இருக்குது. பால், நெய் எல்லாமே.
அவ்வளோதாங்க. இப்போ திருப்பிக்கலாம். ஸ்லோ மட்டும் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அடிக்கடி. அவ்வளோதான், இது போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் வந்து ஆறணும். இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதுவும் வந்து நல்லா புட்டு போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுச்சுன்னா தான் அது வந்து நல்லா பொடி பண்ண முடியும். இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறிட்டோடனே நம்ம மிக்சியில் போட்டு அதையும் வந்து பல்ஸில் வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிச்சு. இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது ரவை எப்படி நம்ம வச்சுருந்தோமோ அந்த மாதிரியே வந்துடுச்சு. ஒரு குழலாம் இல்லாமல் பாருங்க. அவ்வளோதான். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இதுக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஏன்னா அதிகமாக நெய் போட்டோம் நம்ம ஏற்கனவே, அதனால இது போட்டோம் இந்த அளவுக்கு. முந்திரியும் பாதாமே வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பொடி பண்ணி வச்சதை இதில் போட்டுக்கலாம் நம்ம. இது பாருங்க, அவ்வளோதான். இது வறந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரவையை போட்டுக்கலாங்க. ஏலக்காவும் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சூடு ஏறின உடனே நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரவா லட்டு நல்லாயிருக்கும். பிள்ளைங்க கூட நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க. வயசானவங்க கூட என்ன இது ஒரு மாதிரி முன்ன ரவை லட்டு செய்யும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், மாவு மாதிரி. ஆனால் இது வயசானவங்க பல்லு இல்லாதவங்க கூட நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருப்பாங்க. ரவையே தெரியாது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை கொஞ்சம் அப்படியே உருகிற மாதிரி வரும்போது நம்ம அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து ரவா லட்டு செஞ்சாலே நம்ம வந்து பால் ஊற்றி தான் செய்வோம் இல்லையா? ஆனால் நம்ம இதை பால் ஊற்ற வேண்டியதே இருக்காது. நீங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாம். ஒரு மாவு மாதிரியோ ஒரு கடக்கு முடக்குன்னு அந்த மாதிரிலாம் இருக்காது. வயசானவங்க நல்லா சாப்பிடுவாங்க. கொடுத்தீங்க பரவாயில்லையே அப்படின்ட்டு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.